ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் புக் விசாட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் ஒரு மாங்க் எழுதுனது. அவர் லைஃப்பில் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம நினைக்கிறதுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய லைஃப் லெசன்ஸை பற்றி தான் சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கோட பேர் லைஃப்ஸ் அமேசிங் சீக்ரெட்ஸ், ரிட்டன் பை கௌர் கோபால் தாஸ். இந்த புக்கை ஸ்டார்ட் பண்ணுறப்போ தாங்கிட்ட ஒரு பப்ளிகேஷன் புக் பப்ளிஷ் பண்ணுறதை பற்றி கேட்டதாகவும் இவருக்கு இது வரைக்கும் அதில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால இவர் தயங்கினதாகவும் சொல்கிறாங்க. அப்புறமா யோசிச்சு எஸ்ன்னு சொல்கிறாரு. இதன் மூலியமாக அவர் சொல்கிறது என்னென்னா, லைஃப்பில் ஒரு விஷயத்த செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கிற சுச்சுவேஷன் வந்தாலே அதை செஞ்சிடுங்க. அதை செய்கிறதுனால உங்களுக்கு பல விஷயங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சென்னையில் உள்ள ஒருத்தரோட வீட்டுக்கு விருந்துக்கு போகிறத பற்றியும் அந்த வீட்டில் அவருக்கு சர்வ் பண்ணப்பட்ட சாம்பாரை பற்றியும் பெருமையாக பேசுகிறாரு. அங்கே நல்லபடியாக திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் தன்னுடைய கார்லேயே கொண்டு போய் அவர் போக வேண்டிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாரு விருந்து கொடுத்தா ஹரிபிரசாத். இது சித்தரிக்கப்பட்ட பெயர் தான். இந்த பயணத்தில் அவங்க பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவர் ரொம்பவே ரிச்சான ஆள். நம்ம ஊரில் காசு இருந்தால் அவன் சந்தோஷமாக தான்ப்பா இருப்பான் அப்படின்ற தாட்டை மாத்திர ஒரு புக்குன்னே சொல்லலாம். அவரை பார்த்துட்டு நம்ம மாங்க்கும் இவரை அப்படி தான் நினச்சிருக்கிறாரு. ஆனால் காரில் போகிறப்போ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை ஷேர் பண்ணுறப்ப தான் அவரும் எவ்வளோ உடஞ்சி போயிருக்கிறாருன்னு மாங்க்குக்கே புரியுது. அவருக்கு மாங்க் அதை எப்படியெல்லாம் சரி பண்ணுறது அப்படின்னு அவருடைய லைஃப்பில் நடந்த விஷயங்களை வச்சு புரிய வைக்கிறாரு இந்த புக்கில். அந்த காரில் அவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்ம லைஃபையும் ஒரு காரோடு ஒப்பிடுறாரு. அதில் இருக்கிற 4 வீல்ஸ், அதாவது வீல் 1 பர்சனல் லைஃப், வீல் 2னா ரிலேஷன்ஷிப், வீல் 3 ஒர்க் லைஃப் அண்ட் வீல் 4னா சோஷியல் லைஃப். இந்த 4 வீல்ஸும் ஃபர்ஸ்ட் அலைண்டாக இருக்கணும். ஒன்றில் கான்சன்ட்ரேட் பண்ணுறப்போ இன்னொன்றில் பேலன்ஸ் மிஸ் ஆகும். அதை சரி பண்ணி தான் லைஃப்பை பேலன்ஸ்டாக கொண்டு போக முடியும். இந்த 4 வீல்ஸும் அலைண்டாக இருந்தால் மட்டும் பத்தாது. இதெல்லாம் ப்ராப்பரான டைரக்ஷனில் போக ஸ்டியரிங்கில் ப்ராப்பரான கண்ட்ரோல் வேணும். ஸ்டியரிங் ப்ராப்பர் கண்ட்ரோலில் இருந்தால் தான் டெஸ்டினேஷனுக்கு ப்ராப்பராக போய் சேர முடியும். அந்த ஸ்டியரிங் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப். எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒன்று, லைஃப் ப்ராப்பர் டைரக்ஷனில் போகிறதுக்கு. மாங்க் கிட்ட அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய லைஃப்பில் எப்படி இது வரைக்கும் நடந்த படிப்பு, டிகிரி, வேலை, இதில் எதுலையுமே தனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதையும், தன்னுடைய திருமணம் காதல் திருமணமாக இருக்கிற பட்சத்துலையும் அவங்க டிவோர்ஸை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டதாகவும் சொல்கிறாரு. இத்தனைக்கும் அவர் 7 டிஜிட் சேலரி வாங்கக்கூடியவர். இவருக்கு மாங்க் தன்னுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இடையில் பெரிய டிராஃபிக்கில் மாட்டிக்கிறாங்க. ஆனால் அதில் லைஃப்பில் வர்ற டிராஃபிக்கை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு ரொம்பவே அழகாக புரிய வைக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ்ஸை பற்றி தான் யோசிக்கிறோம். கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம், மோஸ்ட்லி அடுத்தவங்க பண்ணுறதை பற்றி. மாங்க் அவருடைய ஆசிரமில் தன்னுடைய சீனியர்கிட்ட அங்கே இருக்கிற நெகட்டிவ்ஸை கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு. அவரும் என்னன்னு கேட்க இவர் கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளைண்ட்டாக அடுக்கி இருக்கிறாரு. அவர் முடிச்சோடனே அவர் சீனியர் பேச ஆரம்பிக்கிறாரு ஒரு 45 மினிட்ஸுக்கு வெறும் பாசிட்டிவ்ஸை பற்றி. அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையுமே பார்க்குற ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஏதாவது நெகட்டிவாக தோணுச்சுன்னா நம்ம மைண்டுக்கு உடனே ஒரு பாசிட்டிவ் தாட்டை போடுங்கன்னு சொல்கிறாரு. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அவர் சாப்பிட்றப்போ சீரகம் ஒன்று தன்னுடைய பல்லில் மாட்டிக்கிட்டதாகவும் கொஞ்ச நேரத்துக்கு அவரோட மைண்ட் அந்த சீரகம் மாட்டின பல்லுல மட்டுமே இருந்ததாகவும் சொல்றாரு. மீதி இருந்த நல்ல பல்லுல அவருடைய கான்சென்ட்ரேஷன் போகவே இல்லை. நம்மளும் லைஃப்ல ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறோம், கான்சென்ட்ரேட் பண்றோம், வேற எதுலையுமே டிவியேட் ஆகாம. அதுக்காக சொல்யூஷனே வேணான்னு நினைக்க சொல்லல, ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணா தப்பு இல்லைன்னு சொல்றாரு. அடுத்ததா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்றாரு. அவரு துணி துவைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ டேப் ஓப்பன் பண்ணிட்டு பக்கெட் தள்ளி இருக்கிறத கவனிக்கிறாரு. தண்ணி வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு யோசிச்சதுனால பக்கெட்டை காலால் உதைக்கிறாரு. இதை பார்த்த சீனியர் மாங்க்கு இப்போ என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு நான் துணி துவைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரும் அதே கேள்வியை 2-3 தடவை கேட்குறாரு. இவரும் இதே பதில சொல்றாரு. உடனே சீனியர் மாங்க் சொல்றாரு, இப்போ அந்த பக்கெட்டை உதைச்சிங்கல்ல, அப்போ அந்த பொருளுக்கு நீங்க மரியாதை கொடுக்கலன்னு தானே அர்த்தம். நாம இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற பொருளுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறத கேஷுவலா எடுத்துக்கிறோம். ஆனா இந்த பழக்கத்தால நம்மளோட இன்சென்சிட்டிவிட்டி கூடிக்கிட்டே போகுது. இதனால நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள் கிட்டையும் இந்த இன்சென்சிட்டிவிட்டி நம்மளுக்கு சகஜமா வர்றதுனாலதான் லைஃப்ல பிரச்சனை வருதுன்னு சொல்றாரு. இதுல நம்மள எத்தனை பேர் சகஜமா பண்றோம்னு யோசிச்சு பாருங்க. பேக் தூக்கி போடுறது, ஸ்லிப்பரை ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணாம வைக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்க ஆரம்பிங்க.
லைஃபே பாசிட்டிவா மாறும். அடுத்ததா ஒர்க் லைஃப்ல ஹெல்தியான காம்படிஷன் கண்டிப்பா இருக்கணும். நம்மளோட கம்பேரிசன் எப்பவுமே பாசிட்டிவ்ஸா கம்பேர் பண்றதா இருக்கணும். இந்த இடத்துல இக்கிகையை பத்தியும் விளக்க சொல்றாரு. தனக்கு எல்லாத்துலயும், அதாவது பேஷன், மிஷன், ஒகேஷன், ப்ரொஃபஷன், இந்த நாளையுமே சாட்டிஸ்ஃபை பண்றதாவும் இருக்கணும்னு சொல்றாரு. இத பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா சோஷியல் லைஃப். இதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கேண்டில் ஸ்டோரி சொல்றாங்க. ஐஸ்கிரீமோட கான்செப்ட் என்னன்னா என்ஜாய் பிஃபோர் இட் மெல்ட்ஸ். இது கொஞ்சம் செல்ஃப் சென்டர்டான லைஃப். அடுத்தது கேண்டிலோட கான்செப்ட் என்னன்னா கிவ் லைட் பிஃபோர் இட் மெல்ட்ஸ். இது கம்ப்ளீட்டான சோஷியல் லைஃப். நம்மளோட லைஃப் இந்த ரெண்டுக்கும் நடுவுல எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கு. இன்னொரு விஷயம், நம்ம ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றோம்னா அவங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னால நல்லது பண்ணிருக்கோமான்னு யோசிக்கணும். அதே மாதிரி இன்னொருத்தவங்க நம்மளை காயப்படுத்தினாங்கன்னா சட்டுன்னு ரியாக்ட் பண்ணிடாம இதுக்கு முன்னால அவங்க நமக்கு எதுவும் நல்லது பண்ணிருக்காங்களான்னு யோசிச்சு பார்க்கணும். இவர் பேசி முடிக்கிற இந்த டைம்ல மாங்க் சேர வேண்டிய இடம் வருது. ஹரிபிரசாத்துக்கு போனும் வருது. முகம் மாறுது. மாங்குக்கு அந்த நேரத்துல இந்த குடும்பத்தோட இருக்கிறது முக்கியம்னு தோணுது. மறுபடியும் கார்ல கிளம்புறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன நடக்குதுன்னே புரியல. பல குழப்பங்களோட ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல போனதும் ஹரிபிரசாதும் அவங்க வைஃபும் அவங்களுடைய வார்டுக்கு மாங்க கூப்பிடுறாங்க. பதறி அடிச்சுட்டு போறாரு. ஹரிபிரசாத் வைஃப் கன்சீவா இருக்காங்கன்ற அழகான செய்தியோட புக்க முடிக்கிறாங்க. ஹரிபிரசாதோட குழப்பங்களுக்கு தெளிவு கிடைச்சது மட்டும் இல்லாம அவரோட வாழ்க்கையும் அழகாச்சு. வேற ஒரு நல்ல புக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.